அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போறேன். ஒரு நாள் காட்டுல ஒரு குட்டி யானையும் ஒரு நரியும் நடந்து போய்கிட்டு இருந்துச்சுங்களாம். அப்போ ஒரு குழியில ஒரு மான் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துச்சுங்களாம். உடனே அந்த குட்டி யானை, பாவம் அந்த மானு, வா நம்ம 2 பேரும் போய் அந்த மானை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த நரி, வேணாம்ப்பா சாமி, நான் அந்த மானை காப்பாற்ற போய் கடைசியில் நான் அந்த குழியில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? எனக்கு நேரம் ஆயிடுச்சு, என்னை எங்கள் அம்மா அப்பா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புச்சான். அந்த யானைக்குட்டி மட்டும் தனியாக அந்த குழியில் மாட்டிட்டு இருந்த மானை ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு காப்பாத்துச்சான். அந்த மான் யானைக்குட்டிக்கிட்ட, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புச்சான். இது நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நரியும் குட்டி யானையும் பேசிட்டு இருந்துச்சுங்களாம். ஒரு கரடி அங்கே வந்து அந்த குட்டி யானைக்கிட்ட, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு அன்பா பேசிட்டு போச்சான். இன்னொரு நாள் ஒரு முயல் வந்து அந்த யானைக்குட்டிக்கிட்ட பாசமாக பேசிட்டு போச்சான். இப்படி காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் அந்த யானைக்குட்டிக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகிறத பார்த்துட்டு நரி ரொம்ப சோகமாயிடுச்சான். அந்த நரி யானைக்குட்டிக்கிட்ட போய், எப்படி எல்லாரும் உன்கிட்ட அன்பா பழகுறாங்க, ஆனா என்கிட்ட யாருமே பேச மாட்றாங்க, எப்பவுமே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த யானைக்குட்டி, நம்ம சுயநலமாக யோசிக்கிறதுனால என்னைக்குமே உண்மையான நட்புகளை சம்பாதிக்க முடியாது. மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுனாலையும் அவங்கக்கிட்ட அன்பாக பேசுறதுனாலையும் மட்டும்தான் நம்மளால் பல உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளோட நண்பர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது நரி மாதிரி பாதிலே விட்டுட்டு போகாமல் யானை மாதிரி கூடவே இருந்து அவங்கள காப்பாற்றணும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.